சென்னையில் மிகவும் செல்வாக்குமிக்க சட்டம் ஒழுங்கை கவனிக்கும் ஐஏஎஸ் அதிகாரி என்பதால் கோகுலின் புகார் வந்த அடுத்த 30வது நிமிடம் கொடைக்கானல் காவல் நிலையமே அதிரத் தொடங்கியது. மாவட்ட எஸ்பி, டிஎஸ்பி மற்றும் அனைத்து உயர் அதிகாரிகளும் கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்தனர். காவல் நிலையத்தின் உள்ளே கோகுல் ஒரு சிங்கத்தைப் போல ஆக்ரோஷமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவனது உடைகள் பனியாலும் வேர்வையாலும் நனைந்திருந்தன. சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சிசிடிவி காட்சிகளை செக் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த பாதையில போன ஒரு கருப்பு நிற ஸ்கார்பியோ கார் மேல சந்தேகம் இருக்கு. கோகுல் டிஎஸ்பியின் சட்டக்காலரை பற்றாத குறையாக நெருங்கி ஆவேசமாக, அமைதியா இருக்கவா? என் பொண்டாட்டி எவனுக்கும் நடுவுல பயந்து போய் அழுதுகிட்டு இருப்பா. அவளை கடத்திட்டு போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் உங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான் இருக்கா? சென்னை போலீஸ் போர்ட்ஸ இங்க இறக்கவா? இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு தகவல் வரல, அப்புறம் உங்க யாருக்கும் வேலை இருக்காது. அவனது அதிகாரத்தின் வேகம் அங்கிருந்த அத்தனை போலீசாரையும் நடுங்க வைத்தது. வயலன்ஸ் கருவிகள் தொடர்ந்து அலறின. திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்ட எல்லைகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டன. இரவு 10 மணியை தாண்டியது. கொடைக்கானலில் குளிர் உடலை நடுங்க வைத்தது. ஆனால் கோகுலுக்கு எந்த குளிரும் உரைக்கவில்லை. அவன் அந்த பனிமூட்டத்திற்குள் ஒரு பைத்தியக்காரனைப் போல தன் காரை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாதையாக தேடி அலைந்தான். கார் ஸ்டீரிங்கை இறுக்கமாக பற்றி இருந்த அவனது கைகள் நடுங்கின. கண்கள் கண்ணீரால் மறைக்க காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். ஸ்டேரிங்கின் மேல் தலை வைத்து ஒரு குழந்தையைப் போல விம்மி விம்மி ஆளத் தொடங்கினான். ஆமா, எங்கடி இருக்க? உனக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட தாங்காத வண்டி இந்த கோகுல். உன்னை எவன் கூட்டிட்டு போனா? நீ எங்க இருக்கன்னு ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சா போதும். இந்த உலகத்தையே அழிச்சிட்டாவது உன்னை மீட்டுடுவேன். என்னை ஏன் தனியா விட்டுட்டு போன? அவள் நேற்று அவனோடு கொஞ்சி பேசிய வார்த்தைகள், சமையலறையில் செய்த குறும்புத்தனங்கள், குதிரையில் இருந்து விழுந்தபோது அவனது மார்பில் சாய்ந்து அழுத கணங்கள் அனைத்தும் அவனது நினைவுகளில் வந்து அவனது நெஞ்சை கிழித்தன. ஆமாவை பற்றிய எந்த ஒரு துப்பும் எந்த ஒரு தகவலும் கிடைக்காமலேயே அந்த இரவு கோகுலுக்கு ஒரு நரக இரவாக மாறி நீண்டது. இரவு முழுவதும் கண்ணிமைக்காமல் அலைபேசியின் ஒவ்வொரு அழைப்பிற்கும் அவனது இதயம் துடித்தது. ஆனால் காவல்துறையிடமிருந்து எந்த ஒரு நேர்மறையான தகவலும் வரவில்லை. அம்மாவை பற்றிய எந்த ஒரு தடயமும் இல்லாமல் பனிமூட்டம் அவனது கண்களை மட்டுமல்ல, அவனது நம்பிக்கையையும் மறைப்பது போல இருந்தது. கோகுல் கண்ணாடியின் தன் கலைந்த முகத்தை பார்த்து கண்ணீருடன், ஆமா, நேத்து இந்நேரம் என் நெஞ்சில சாஞ்சி தூங்கிட்டு இருந்தடி. இன்னைக்கு நீ எங்க இருக்க? என்ன பண்ற? எங்க பயந்து அழுதுகிட்டு இருக்கன்னு தெரியாம இந்த கோகுல் இன்னும் உயிரோட இருக்கானே. அவன் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு மீண்டும் ஆளத் தொடங்கினான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவனுக்கு இருந்த அத்தனை கம்பீரமும் தன் மனைவி இல்லாத இந்த தனிமையில் தவிடி பொடியாகி போனது. ஆனால் அடுத்த நொடியே அவனது அழுகை ஆத்திரமாக மாறியது. உடனே தன் ஆடைகளை சரி செய்து மீண்டும் களத்தில் இறங்கினான். கோகுல் சென்னையில் சட்டம் ஒழுங்கு துறையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரி என்பதால் தமிழக காவல்துறை தலைவர் நேரடியாக இந்த வழக்கை கண்காணிக்க தொடங்கினார். சென்னையில் முன்னணி துப்பறியும் போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு படை
அதிகாலையிலே கொடைக்கானல் வந்து சேர்ந்தது. வந்த அதிகாரிகளிடம் தன் மனைவி காணாம போனது எந்த தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா எங்க வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கலாம். கொடைக்கானல் காவல் நிலையமே ஒரு தற்காலிக கட்டுப்பாட்டு அறையாக மாறப்பட்டது. கோகுல் அங்கே நுழைந்தபோது அவனது கண்கள் சிவந்து முகம் வெளிரி போயிருந்தது. சார், நாங்கள் சென்னையோட பெஸ்ட் டீமை இங்கே இறக்கியிருக்கோம். கொடைக்கானல் லேக் ஏரியா சிசிடிவி, அப்புறம் வத்தலக்குண்டு செக் போஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் ஹேக் பண்ணி பார்க்குறோம். சீக்கிரம் மேடத்தை கண்டுபிடிச்சிடலாம் சார். கோகுல் மேசையின் மேலே பலமாக தன் கையால் அடித்து, எனக்கு சீக்கிரங்கிற வார்த்தை வேண்டாம், இப்போ ஆகணும். என் பொண்டாட்டி காணாம போய் 14 மணி நேரம் ஆகுது. அவளுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போயிருக்காது. அவ பயந்த சுபாவம் உள்ளவ. எவனாவது அவளை தொட்டு பேசினா கூட அவளால் தாங்க முடியாது. எனக்கு இன்னைக்கு மாலைக்குள்ள அவ இருக்கிற இடம் தெரியணும். இல்லைனா நான் இங்கே சட்டம் ஒழுங்கு அதிகாரியா இருக்க மாட்டேன். சாதாரண மனுஷனா இறங்கிடுவேன். அவனது ஆவேச பேச்சை கேட்டு அங்கிருந்த அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் மௌனமாக தலை குனிந்தனர். அவனது துடிப்பு ஒரு கணவனின் தவிப்பை அவர்களுக்கு புரிய வைத்தது. அப்பொழுது கோகுலின் அப்பா அலைபேசியில் வந்தார். என்ன கோகுல், எப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேரும் தேனிலவு போனதால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்க ஃபோன் பண்ணல. ஆமாவோட அம்மாவும் உங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது 2 பேரும் அவங்க கிட்ட பேசுங்க என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டார். கோகுலுக்கு ஆளுகை முட்டி கொண்டு வந்தது. யாரிடம் சொல்லி அழுவதை என்று தெரியாமல் தன்னைத்தானே அடக்கி கொண்டான். போலீசார் தங்களின் வழியில் தேடிக்கொண்டிருக்க கோகுலால் ஒரு இடத்தில் சும்மா அமர்ந்திருக்க முடியவில்லை. அவன் தன் காரை எடுத்துக்கொண்டு கொடைக்கானலில் ஆபத்தான மலைப்பாதைகள், யாருமற்ற அடர்ந்த பள்ளத்தாக்குகள், பாழடைந்த எஸ்டேட், பங்களாக்கள் என ஒவ்வொன்றாக தேடி அலைந்தான். காரை ஓட்டும்போது அவனது கைகள் ஸ்டேரிங்கில் நடுங்கின. வழியில் தெரிந்த ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கும்போதும் அம்மாவாக இருக்குமோ என்று கார் பிரேக்கை மிதித்து ஓடி போய் பார்த்தான். கோகுல் சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு பனிப்பொழிவில் முழங்காலிட்டு, ஆமா, எங்கடி இருக்க? என்னை இப்படி தவிக்க வைக்கிறதுக்கு உனக்கு நியாயமா? நான் வேணும்னே லேப்டாப்பை பார்த்தேன். உன் கூட காப்பி குடிக்க வராதது என் தப்பு தாண்டி. என்னை மன்னிச்சிடு. ஆனா இப்படி என்னை விட்டுட்டு போகாத. குளிர்காற்று அவனது உடலை துளைத்தாலும் அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்த காதலின் தவிப்பும் பயமும் அவனுக்கு எந்த குளிரையும் உணர வைக்கவில்லை. அந்த மலை பிரதேசமே அவனது அழுகை குரலால் நிறைந்தது. மாலை 6 மணி ஆகியும் ஆமாவை பற்றிய எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. கடத்தல்காரர்களிடமிருந்து எந்த ஒரு மிரட்டல் அழைப்போ அல்லது பணைய தொகை கோரிக்கையோ கோகுலின் அலைபேசிக்கு வரவில்லை. இதுதான் கோகுலை இன்னமும் அதிகமாக பயமுறுத்தியது. இது வெறும் பணத்திற்கான கடத்தல் இல்லை. தன் நேர்மையால் பாதிக்கப்பட்ட எவனோ ஒரு எதிரியின் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதை அவனது ஐஏஎஸ் மூளை உணர்ந்தது. கட்டுப்பாட்டு அறைக்குள் திரும்பிய கோகுல் அங்கே இருந்த எஸ்பியின் கைகளை பிடித்து கொண்டான். ஒரு உயர் அதிகாரி ஒரு போலீஸ் எஸ்பியின் கையை பிடித்து கெஞ்சும் நிலைக்கு வந்திருந்தான். தயவு செஞ்சு அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க எஸ்பி. அவ இல்லாம என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாது. என் பதவிகள், என் அதிகாரம், என் சொத்து எல்லாவற்றையும் எழுதி தரேன்.
எனக்கு என் ஆமா மட்டும் வேணும். அவளை பத்திரமா மீட்டுத்தாங்க. அவனது கண்ணீரும் அதிகாரத்தின் உச்சியில் இருந்த ஒரு மனிதனின் இந்த நிலையும் அங்கிருந்த ஒட்டுமொத்த போலீஸ் படையையும் நெகிழ வைத்தது. அன்றைய இரவும் எந்த ஒரு தகவலும் இல்லாமல் கோகுலின் தேடல் ஒரு பெரும் இருளுக்குள் மூழ்கியது. கொடைக்கானலில் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் இருந்த ஒரு பாழடைந்த மரக்கிடங்கு. குளிர்ந்த தரையில் கிடந்த ஆமாவிற்கு மெல்ல மெல்ல மயக்கம் தெளிந்தது. தலையில் பின்புறம் இருந்த கடுமையான வலியோடு கண்களை திறந்து பார்த்தாள். கைகள் இரண்டும் பின்னால் கட்டப்பட்டு இருக்க, அவளுக்கு முன்னால் தடிமனான தங்கச் சங்கிலியும் கையில் ஆயுதம் தழும்புமாக ஒருவன் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவன்தான் மதுரை முத்துராமனின் தம்பியான கதிரவேல். மயக்கத்தின் திகைப்பும் நீங்கிய அடுத்த நொடி ஆமோவின் கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒரு IAS அதிகாரியின் மனைவிக்கே உரிய மிடுக்கும் ஆக்ரோஷமும் குடியேறியது. ஆமோ கட்டுகளை அவிழ்க்க முயன்று சிம்ம குரலில் ஆக்ரோஷமாக கத்தி, டே, யாருடா நீ? என்னை எங்கடா கடத்திக்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? சும்மா விளையாட்டுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சியா? நீ பண்ணியிருக்கிற இந்த காரியத்துக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவடா. கதிரவேல் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தான். ஏய் பொம்பளை, குரலை ரொம்ப உயர்த்தாத. இது மதுரக்காரன் கோட்டை. ஆமோ அவனது நக்கலை கண்டு இன்னும் சினம் அடைந்து, மண்ணாங்கட்டி, என் கணவன் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? மிஸ்டர் கோகுல் IAS. சென்னையில் சட்டம் ஒழுங்கே அவர் கைக்குள்ளே தான் இருக்கு. அவர் நினச்சா தமிழ்நாட்டோட எந்த மூலையில் நீ ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை தூக்கிடுவார். நீ தான் என்னை இங்கே கடத்திட்டு வந்தேன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாருடா. உன் கூட்டத்தோட உன்னை அழிச்சிடுவாரு. ஜாக்கிரதை. ஆமோ அத்தனை ஆக்ரோஷமாக கத்தியும் கதிர்வேலின் முகத்தில் எந்த பயமும் வரவில்லை. மாறாக அவன் சோஃபாவில் இருந்து எழுந்து அவள் அருகே நெருங்கி வந்தான். அவனது உதடுகளில் ஒரு வக்கிரமான சிரிப்பு குடியேறி இருந்தது. எனக்கு உன் புருஷன் யாருன்னு தெரியுமடி. அவர் ஒரு பெரிய IAS அதிகாரி. சட்டம் ஒழுங்க கவனிப்பவர்னு அக்கு வேறு ஆணி வேற தெரிஞ்சுதான் உன்னை கொடைக்கானல் வரைக்கும் நோட்டை விட்டு தூக்கி இருக்கேன். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் ஆமாவின் ஒட்டுமொத்த உடலும் ஒரு கணம் உறைந்து போனது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இவள் தன் கணவனின் அதிகாரத்தை காட்டி மிரட்டினால் அவனும் அதையே காரணமாக வைத்து தன்னை தூக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறானே. ஆமோ குரலில் லேசான நடுக்கத்தோடு ஆச்சரியமாய், என்ன தெரிஞ்சுதான் கடத்தினியா? என் புருஷன் மேல உனக்கு என்னடா வஞ்சகம்? கதிர்வேல் அவளது கேள்வியை அலட்சியப்படுத்தி தன் ஆட்களை பார்த்து, டே, இந்த அம்மா சும்மா நொய்யு நொய்யின்னு கத்துக்கிட்டே இருக்குடா. எனக்கு காது வலிக்குது. அமைதியா இருக்க சொல்லுங்க. டேய் பாண்டி, அவளை இழுத்துட்டு போய் அந்த இருட்டு அறையில போட்டு பூட்டுங்கடா. சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம. சரிங்கண்ணே. ஆமோ எவ்வளவு திமிரியும் அவளது ஆக்ரோஷ கூச்சலை துணியால் அடைத்து அவளை ஒரு பாலடைந்த இருட்டு அறைக்குள் தூக்கிச் சென்று வீசி பூட்டினர். கதிரவேல் தன் அலைபேசியை எடுத்து கோகுலின் எண்ணிற்கு அழுத்தினான். அவனது திட்டம் தெளிவானது. சென்னையில் கைதாகி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கும் தன் அண்ணன் மதுரை முத்துராமனை விடுவிக்க கோகுலின் அதிகாரத்தை பயன்படுத்துவதுதான் அவனது ஒரே நோக்கம். கொடைக்கானல் கட்டுப்பாட்டு அறையில் கைகள் நடுங்க கண்களில் கண்ணீருமாக ஆமோவின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான் கோகுல்.
அப்பொழுது அவனது தனிப்பட்ட அலைபேசி எண் அதிரத் தொடங்கியது. திரையில் தெரியாத எண் என்று காட்டியது. கோகுல் உடனே போனை எடுத்து காதில் வைத்தான். கதிர்வேல் மறுமுனையில் ஒரு கொடூரமான உரத்த நையாண்டி சிரிப்போடு, என்ன மிஸ்டர் ஐஏஎஸ் அதிகாரி கோகுல் சார், எப்படி இருக்கீங்க? உங்க அருமை மனைவி ஆமோ இல்லாம உங்களால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது போலவே. கொடைக்கானல் காடுக்குள்ள சும்மா பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு அழுதுகிட்டு இருக்கீங்களாமே. நியூஸ் இங்கே வரைக்கும் வருது சார். அந்த சிரிப்பும் தன் மனைவியின் பெயரும் கேட்ட அடுத்த நொடி கோகுலின் உடல் முழுக்க மின்சாரம் பாய்ந்தது போலானது. அவனது கண்கள் சிவந்து நரம்புகள் புடைத்தன. கோகுல் பற்களை கடித்துக்கொண்டு இடி முழக்க குரலில், எவன்டா நீ? என் ஆமோ எங்கடா? அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தது உன்னை துண்டு துண்டா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேண்டா. பேசுடா பரதேசி. கோவப்படாதீங்க மிஸ்டர் ஐஏஎஸ். இப்போ நம்ம ஒரு டீலுக்கு வரலாம். என் அண்ணன் மதுரை முத்துராம இப்போ ஜெயிலில் இருக்கான். உன் அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் அண்ணனை நீ வெளியே கொண்டு வரணும். அவன் முழுசா ரிலீஸ் ஆகி என் கைக்கு வரணும். அப்பதான் உன் மனைவி ஆமோ உயிரோட முழுசா உன்கிட்ட வந்து சேருவாள். இல்லைனா அவளோட பிணத்தை கூட நீ பார்க்க முடியாது. கதிர்வேலின் மிரட்டலை கேட்டதும் கோகுலுக்குள் இருந்த நேர்மையான கண்டிப்பான ஐஏஎஸ் அதிகாரி தலை தூக்கினான். அவன் எத்தனையோ ரவுடிகளை தன் வாழ்வில் சந்தித்தவன். கோகுல் ஆத்திரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கம்பீரமாக, டே கதிரவேல், உன்னை போன்ற 1000 ரவுடிகளை நான் என் சர்வீஸில் பார்த்துருக்கேன்டா. இப்போ நான் சொல்கிற நல்லா காதலுக்கு வாங்கிக்கோ. என் மனைவி ஆமம் மேலே ஒரு சின்ன தூசி ஒரு கீறல் பட்டா கூட நீ உன் அண்ணன் முத்துராம உன்னோட இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடுவேண்டா. ஜாக்கிரதை. கதிர்வேல் மறுமுனையில் கொடூரமாக சிரித்து, அப்படியா மிஸ்டர் ஐஏஎஸ், என் கூட்டத்தை அழிப்பியா நீ? ரொம்ப தில்லுதான் உனக்கு. சரி, உன் தில்லுக்கு ஒரு சின்ன பரிசு வச்சிருக்கேன். இப்போ ஃபோனை வச்சுட்டு நேராக வெளியே வந்து உன் காரோட டிக்கியை திறந்து பாருடா. பார்த்துட்டு அப்புறமா பேசு என்று கூறி ஃபோனை துண்டித்தான். கோகுலின் இதயம் பயத்தில் வேகமாக அடிக்கத் தொடங்கியது. டிக்கியை பார்க்க சொல்றானே, ஆமாவிற்கு ஏதேனும் என்ற கொடூர எண்ணத்தோடு கட்டுப்பாட்டு அறையில் இருந்து வெளியே ஓடினான். எஸ்பி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அவனுக்கு பின்னால் ஓடி வந்தனர். கோகுல் தன் காரின் பின்புறம் சென்று நடுங்கும் கைகளால் டிக்கியை திறந்தான். அங்கே ஒரு மரப்பெட்டி இருந்தது. படபடப்புடன் அந்த பெட்டியை திறந்த கோகுல் அப்படியே நிலை தடுமாறி தரையில் முழங்காலிட்டு விழுந்தான். அந்த பெட்டிக்குள் ஆமோ நேற்று ஆசையாக உடுத்தியிருந்த அவளது மல்லிகை வாசம் வீசும் அந்த அழகான நீல நிற புடவையும் அவளது தங்க வளையல்களும் குருதி கரையோடு வைக்கப்பட்டிருந்தன. கோகுல் அந்த ஆடைகளை தன் நெஞ்சோடு அணைத்து ஒட்டுமொத்த கொடைக்கானல் மலையும் அதிரும்படி கதறி அழுது, ஆமோ, உன்னை என்னடி பண்ணானுங்க பாவிங்க? ஐயோ, என் கண்ணு முன்னாடி காயம் பட்டாலே தாங்க மாட்டேனேடி. உன்னை இப்படி துணியில குருதி கரையோட பார்க்க வச்சுட்டானுங்களே. ஆமோ. அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த அந்த ஐஏஎஸ் அதிகாரி தன் மனைவியின் ஆடைகள் கையில் பிடித்து கொண்டு பனிப்பொழிவில் ஒரு குழந்தையைப் போல குலுங்கி குலுங்கி அழுத காட்சி அங்கிருந்த அத்தனை போலீஸ் அதிகாரிகளின் கண்களை குளமாக்கியது. கோகுலின் மனதில் இப்பொழுது காதலை விட கொடூரமான பழிவாங்கும் வெறி தீயாக எரிய தொடங்கியது. ஆமோவின் குருதி கரை படிந்த புடவையை நெஞ்சோடு அணைத்தபடி அழுது கொண்டிருந்த கோகுலின் கண்கள் மெல்ல மாறின.
அழுகையின் ஈரம் காய்ந்து அங்கே பழிவாங்க துடிக்கும் ஒரு அதிகாரியின் வெறி குடியேறியது. தரையில் இருந்து மெல்ல எழுந்தவனின் உடல் அனலாய் கொதித்தது. கோகுல் அங்கிருந்த எஸ்பியின் கையை பற்றி இருமும் போன்ற குரலில், எஸ்பி, இப்போ சட்டம், விதிமுறை, ஐஏஎஸ் பதவி எல்லாத்தையும் நான் கலட்டி வைக்கிறேன். என் பொண்டாட்டியோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்திருந்தாலும் அந்த கதிரவேலோட வம்சமே இங்க வாழக்கூடாது. சார், நீங்க பதற்றப்படாதீங்க. கதிர்வேல் பேசின மொபைல் சிக்னலை ட்ரேஸ் பண்ணிட்டோம். அது கொடைக்கானல் டைகர் ஷோலா காட்டு பகுதிக்குள்ள காட்டுது. ஆனா அங்க அடர்ந்த காடு, தேடுறது கஷ்டம் சார். கஷ்டமே இல்லை எஸ்பி. சென்னையோட ஸ்பெஷல் கமாண்டோ போர்ஸை இப்பவே ஹெலிகாப்டர்ஸ்ல இங்க வர சொல்லுங்க. ஆயுதங்களோட நாம காட்டுக்குள்ள இறங்குறோம். எவனையும் உயிரோட பிடிக்கக்கூடாது. அவனது ஆக்ரோஷம் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு புதிய வேகத்தை கொடுத்தது. கோகுல் தன் கையில் இருந்த ஆயுதத்தை சரிபார்த்து கொண்டு கருப்பு நிற அதிரடிப்படை உடையில் காட்டு பகுதியை நோக்கி புறப்பட்டான். பாலடைந்த அந்த மரக்கிடங்கின் இருட்டு அறைக்குள் ஆமோ தூக்கி வீசப்பட்டு இருந்தால். கையில் கட்டப்பட்டு இருந்ததால் அவளால் நகரக்கூட முடியவில்லை. தாகத்தினால் அவளது தொண்டை வறண்டு போயிருந்தது. இருந்தாலும் அவளது மனதில் பயம் என்பதே இல்லை. ஆமோ இருட்டை பார்த்து சத்தமாக, டே கதிரவேல், வெளியே தானே இருக்க? கேட்டுக்கோ, என் புருஷன் கோகுல் சாதாரண ஆள் இல்லடா. நீ இந்த துணியையும் வளையலையும் வச்சு அவரை மிரட்டலாம்னு நினைச்சா அது உன் முட்டாள்தனம். அந்த கரையை பார்த்ததும் அவர் இப்போ சிங்கமா மாறி இருப்பாருடா. உன்னை வேட்டையாட அவரே நேர்ல வருவார். அரைக்கதவு பலமாக திறக்கப்பட கதிர்வேல் உள்ளே வந்தான். அவனது கையில் ஒரு கசையடி சாட்டை இருந்தது. ஏய், ரொம்ப பேசாதடி. உன் புருஷன் பெரிய வீராதி வீரன்தான். ஆனா ஜெயில இருக்கிற என் அண்ணன் முத்துராமன் நாளைக்கு காலைக்குள்ள ரிலீஸ் ஆகல, இந்த சாட்டையால உன் உடம்ப கிழிச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஆமோ அவனது முகத்தில் எச்சில் துப்பாத குறையாக துணிச்சலுடன், கிழிச்சுக்கோடா, என் உயிர் போனாலும் சரி. என் புருஷன் சட்டம் பேசுற அதிகாரி தான். ஆனா தப்பு செஞ்சவனை சும்மா விடாத அசுரண்டா அவர். என் மேல கை வச்சா நீ அழிஞ்சிடுவ. அவளது தைரியத்தை கண்டு கதிரவேல் ஒரு கணம் மிரண்டான். இவளை பூட்டி வைங்கடா என்று கத்தியபடி வெளியேறினான். அந்த இருட்டு அறைக்குள் உறைபனியின் குளிர் ஆமாவின் உடலை நடுங்க வைத்து கொண்டிருந்தது. கைகள் பின்னால் கட்டப்பட்டு இருந்ததால் அவளால் குளிரை தாங்கிக் கொள்ள கூட தன் உடலை தழுவிக்கொள்ள முடியவில்லை. வறண்ட தொண்டையும் பசியின் சோர்வும் அவளை வாட்டினாலும் அவளது மனதிற்குள் இருந்த கோகுலின் நினைவுகள் அவளுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து கொண்டிருந்தது. சுவர்களில் மெழுகுவத்தியின் நிழல் ஆடுவதை பார்த்த ஆமாவின் கண்கள் மெல்ல சொருகின. அந்த இருட்டிலும் அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவளது மனம் இந்த நரகத்திலிருந்து தப்பித்து அவர்கள் கொடைக்கானல் வந்த முதல் நாளில் கழித்த அந்த அழகான சந்தோஷமான இரவு தருணத்திற்கு மெதுவாக பயணித்தது. அன்று கொடைக்கானல் எஸ்டேட் பங்களாவின் படுக்கை அறையில் ஹீட்டரில் கதகதப்பு மட்டுமே நிறைந்திருந்தது. குளித்துவிட்டு ஈரக்கூந்தலோடு அறைக்குள் நுழைந்த ஆமோவை கோகுல் தன் காந்த பார்வையால் சிறைப்பிடித்தான். ஆமோ, இப்படி ஈரக்கூந்தலோட என் முன்னாடி வந்து நின்னேனா, இந்த மார்கழி பனியை விட உன்னோட இந்த அழகோட வெப்பம் என்ன செய்யும்னு தெரியுமா என்று குறும்புடன் கேட்டுக்கொண்டே அவள் அருகே வந்தான். ஆமோ வெக்கத்துடன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு, உங்களுக்கு எப்பவும் இதே நினப்புதான் கோகுல். கொஞ்சம் தள்ளுங்க, நான் கூந்தலை துடைக்கணும். துடைக்கலாமோ, ஆனா அதை நான் தான் செய்வேன் என்று
அவளது கையிலிருந்து துண்டை வாங்கி அவளது பட்டு போன்ற கூந்தலை மிகுந்த மென்மையோடும் அக்கறையோடும் துடைத்து விட்டான். அவளது கழுத்தின் பின்னணியில் பட்டபோது ஆமாவிற்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. அவளது கண்கள் நாணத்தால் மூடிக்கொண்டன. கோகுல் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு மெத்தையில் மெதுவாக சாய்த்தான். கோகுல், இன்னும் விளக்கு எரியுதுங்க என்று அவள் மெல்ல முணுமுணுக்க, எரியட்டும் மாமோ, என் அரிசி முகத்தை நான் அணு அணுவா ரசிக்க இந்த வெளிச்சம் வேணுமே என்றவன் அவளது நெற்றியில் ஒரு முத்திரையை பதித்தான். கோகுல் அவளது இதழ்களை ஆழமாக எவ்வித அவசரமும் இன்றி பருக தொடங்கினான். அவளது ஒவ்வொரு மெல்லிய அசைவையும் அவளது இதழ்களின் துடிப்பையும் அவன் தன் காதலால் ஆராதித்தான். ஆமோ தன் கணவனின் தீராத அணைப்பில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். அவனது அகன்ற மார்பில் தன் கைகளை இறுக்கிக் கொண்டு, கோகுல், உங்க காதல்ல நான் எப்பவும் கைதியா இருக்கவே ஆசைப்படுறேன் என்று கொஞ்சினாள். அந்த இரவு முழுவதும் அவர்களின் காதலின் ஒளியில் மட்டுமே அந்த அறையை அலங்கரித்தன. அந்த அழகான நினைவிலிருந்து திடீரென்று ஒரு கரடு முரடான சத்தம் கேட்டு ஆமோ திடுக்கிட்டு விழித்தாள். கண் விழித்து பார்த்தபோது மீண்டும் அதே இருட்டில் அறையும் கைகளில் இருந்த கயிற்றின் வலியும் அவளுக்கு நிஜத்தை உணர்த்தின. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைத்தது. ஆமோ வலியும் கண்ணீரை துடைக்க கூட முடியாமல் விம்மி விம்மி அழுது, கோகுல், நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? என் மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அந்த நொடிகள் மட்டும் எனக்குள்ள இல்லைன்னா நான் இப்போவே செத்து போயிருப்பேன். கோகுல், சீக்கிரம் வந்து என்னை மீட்டுட்டு போங்க. அதே நேரத்தில் கொடைக்கானல் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டு அறையில் கோகுல் ஆமாவின் புடவையை தன் கையில் ஏந்தியபடி விடிய விடிய கண் இமைக்காமல் அமர்ந்திருந்தான். கோகுல் அவளது புடவையின் வாசத்தை நுகர்ந்தபடி கண்ணீருடன், ஆமோ, என் உயிர் துடிக்குதுடி. உன்னை அந்த பாவிங்க எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், உனக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்தாலும் இந்த கோகுல் உயிரோட இருக்க மாட்டான். அவனது IAS மூளையும் சென்னை போலீஸின் சிறப்பு படையும் தீவிரமாக பல நெட்வொர்க்குகளை ஆராய்ந்து கொண்டிருந்தன. கதிர்வேலின் இருப்பிடத்தை பற்றிய எந்த ஒரு சிறிய தடயமும் கிடைக்காமல் அந்த தேடலின் அடுத்த நாள் இன்னும் கடுமையான சவால்களோடு விடிந்தது.